எனக்கு அப்படி தோணல மித்ரா. நாம ஏன் அத நெகட்டிவா பாக்கணும்? நீ பதட்டமா இருக்கிறதுனால உன் கவனம் சிதறி இருக்கு. மனச முதல்ல ஒருமுகப்படுத்தி செய்யற வேலையில முழு கவனத்தை வை. இந்த சம்பவங்கள்லாம் நம்மள எச்சரிக்கிறதா நாம ஏன் எடுத்துக்க கூடாது? எதையும் நெகட்டிவா நினைக்காம பாசிட்டிவா பாரு. நீ வீணா மனசு போட்டு குழப்பிக்காத மித்ரா. நம்பிக்கையா இரு. ஒரு புடவை கிழிறது, தாலி நழுவுறதெல்லாம் வச்சு பயந்துட்டே இருந்தா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்ல. நீ என்னமோ சொல்ற தீபா, ஆனா எனக்கு இன்னும் பயமாதான் இருக்கு. நீ கூட சொன்னல்ல, என்ன பத்தின எல்லா உண்மைகளையும் வினய் கிட்ட நாளைக்கோ நாளை மறுநாளோ சொல்லுன்னு. ஆனா எனக்கு இன்னைக்கே இப்பவே எல்லாத்தையும் வினய் கிட்ட சொல்லிடணும்னு தோணுது. எனக்கு அதே நினைப்பாவே இருந்துட்டு இருக்கு. இப்பவே என்ன பத்தின எல்லா உண்மையும் சொல்லிடணும். ஒருவேளை சொல்ல முடியாம போயிடுச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சி சாகர வரைக்கும் என்ன துரத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீ ஒரு முடிவுக்கு வந்துட்ட மித்ரா. நீ உன்னை பத்தின விஷயங்களை அவர்கிட்ட சொல்லலாம். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. நாளைக்கு சொல்ல போறத இன்னைக்கு சொல்றதுல என்ன பிரச்சனை வந்துரு போகுது? ஆனா வினய் சாருக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்றல்ல, அது தப்பு. இப்போ சொல்றேன், வினய் சாருக்கு எதுவும் ஆகாது மித்ரா. இத நான் நம்புறேன், நீயும் நம்பு. உண்மைய சொல்லிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனாலும் பயமா இருக்கே. இன்னைக்கு ஃபுல்லா ஃபங்க்ஷன், அது இதுன்னு ரொம்ப டயர்டா இருப்பாரு. பேசாம நாளைக்கு சொல்லிடலாமா? வேண்டாம் மித்ரா, உன் மனசு இப்படிதான் தள்ளி போடுறதுக்கு காரணத்தை தேடிக்கிட்டே இருக்கும். அது பேச்ச கேட்காத. எப்பவா இருந்தாலும் இந்த சிச்சுவேஷனை நீ ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். அதை இப்பவே முடிச்சிட்டா நல்லதோ கெட்டதோ நிம்மதியா இருக்கலாம். வினய், எவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கேன், காது கேட்கலையா? அத கழட்டுங்க முதல்ல. சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. இருங்க. அதே நீ கழட்டின. அத மாட்டி இருக்கும்போது எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா? பின் என்ன, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு இத மாட்டிக்கிட்டு சம்பந்தமே இல்லாம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அட உட்காரு மித்ரா. அந்த மாதிரி பண்ணும்போது செம்ம ஜாலியா இருக்கும் தெரியுமா? இந்தா, நீ வேணா ட்ரை பண்ணி பாக்குறியா? இது நீ மாட்டிக்கோ, நான் பேசுறேன், அப்படியே பாட்டோட சிங்க் பண்ணி பாரு, செம்ம சூப்பரா இருக்கும். இருங்க, இது கொடுங்க. ஓகே, உனக்கு இதெல்லாம் புரியாது. சரி, வந்த விஷயத்த சொல்லு. அது வந்து ஓகே, எனக்கு தெரியும். இப்ப எனக்கு தூக்கம் வருது, காலையில நிறைய வேலை இருக்கு, அப்புறம் இப்ப லைட் ஆஃப் பண்ணும். கரெக்டா? இல்ல. இல்லையா? அப்போ வேற என்ன சொல்லு. அது வந்து ஓகே ஓகே, நாளைக்கு ஏதோ கோயிலுக்கு போகணும், அதுக்கு சீக்கிரம் எந்திரிக்கணும், அவ்வளவுதானே? ஐயோ இருங்க, கொஞ்சம் கேப் விடுங்க, நானே சொல்றேன். சரி சொல்லு. அது எனக்கு தூக்கம் வரல. நம்ம ஒரு சின்ன வாக் போலாமா? என்ன செய்றீங்க? இருக்கே. என்ன இருக்கு? அது ஒண்ணு இல்ல மித்ரா, வழக்கமா நான் தானே உன்னை இந்த மாதிரி எல்லாம் கூப்பிடுவேன், நீ வர மாட்டேன்னு சொல்லிடுவ. இந்த என்னத்த கண்ணையா மாதிரி அந்த மோட்ல இருப்பியா? இப்போ நீயே வாண்டடா வந்து கூப்பிடுறியா? அதான் அப்படியே பயங்கர கன்ஃபியூஸ்டாவே இருக்கு, என்னன்னு தெரியல.
என்னத்த கண்ணையாவா? அப்படின்னா அப்படின்னா இந்த எனர்ஜி இல்லாம அப்படியே டல்லா இருப்பாங்கல்ல, எதுலயுமே பிடிப்பே இல்லாம நம்மளா என்னத்த வாழ்ந்து என்னத்த செத்துன்னு அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்கல்ல, அதுதான் என்னத்த கண்ணையா மோடு. அப்போ நான் என்னத்த கண்ணையாவா? இல்ல இல்ல இல்ல, என்னத்த கண்ணம்மா. சரி, அதுக்கு எதுக்கு குனிஞ்சு காலை பாத்தீங்க? அது இப்பதான் ஜஸ்ட் ஒரு கதை படிச்சேன். அதுல என்ன தெரியுமா போட்டுருச்சு, என்ன மாதிரி அழகான பசங்கள்லாம் இந்த மோகினி பிசாசு இருக்குல்ல, அது அப்படியே வேஷம் போட்டு வந்து மைக்கி வானு கூப்பிடுமா. பேச்ச கேட்டு நம்ம அப்படி பின்னாடி போனோம்னு வச்சுக்கோங்க, யாருமே இல்லாத ஒரு ஒண்ணு ஆகாதுமா. அண்ணி அழாதீங்க அண்ணி, வினைக்கு எதுவும் ஆகாது. நீங்களே இந்த மாதிரி அழுதீங்கன்னா மித்ரா என்ன பண்ணுவா? பாவம், அவ சின்ன பொண்ணு. நாம நம்பிக்கையா இருந்தா தான் அவ கொஞ்சமாவது தைரியமா இருப்பா. அழாதீங்க அண்ணி. மித்ரா, அம்மாடி, வினைக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நீ பயப்படாத. கண்ணை தொடச்சுக்கமா. மித்ரா, அழாதம்மா. மாப்பிள்ள வீட்டுல இருந்து கிளம்பும் போது நல்லா தானே இருந்தா, திடீர்னு உனக்கு எப்படிமா எப்படி ஆச்சு? அப்ப நல்லதா இருந்தாரு மாமா. வெளியில வாக் போலான்னு சொன்னதும் போகும்போது ஜாலியா தான் கிளம்பி வந்தாரு. நாங்க வாக் போயிட்டு இருக்கும் போது கூட நல்லதா பேசிட்டு வந்தாரு. கொஞ்ச தூரம் போனதும் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அவரு வீட்லயே இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்லம்மா. நான் தான் தேவையில்லாம வாக்கிங் போலான்னு கூட்டிட்டு போய் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. அப்படிலாம் இல்லம்மா, வினைக்கு இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. நாம என்ன பண்ண முடியும்? இதுல வீட்டுல வெளியில நல்லா எதுவும் இல்லம்மா. இந்த மாதிரி ஏதோ நடக்க போதும் தான் காலையில இருந்து என் உள் மனசு சொல்லிட்டே இருந்துச்சு. நான் தான் அதை பெருசா எடுத்துக்காம அலட்சியமா இருந்துட்டேன். பட்டு சேலை கிழியறதும் தாலி கீழே விழுறதுன்னு அபசகுணமா நடக்கும் போதே நான் உஷாரா இருந்திருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு உண்மையை சொல்லணும்னு கூட்டிட்டு போய் இப்படி பண்ணிட்டேனே. அவர் வீட்டுல இருந்திருந்தா இந்த அளவுக்கு சீரியஸா போயிருக்காது. எல்லாம் என்னாலதான், என் மேலதான் தப்பு. இது சாதாரண மயக்கம் தான், ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கோம்.
எல்லாரும் பயப்படாம இருங்க. இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீங்க எதையும் என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்க. என்னன்னு சொல்லுங்க. வாசுகி, இதுல நான் மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? வினைக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே அவனுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுமா. இப்ப புதுசா சொல்ல என்ன இருக்கு? ஐயோ, என்னங்க சொல்றீங்க? என் மகன் பிழைக்க மாட்டானா? ஏய், ஐயோ கடவுளே. வாசுகி, கண்டதையும் பேசாத. அவன் அன்கான்சியஸ்ல இருக்கான். அவனை கான்சியஸ்க்கு கொண்டு வரதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து அவன் மீண்டு வந்தாதாமா எதையும் சொல்ல முடியும். எங்க நீங்க இப்படி சொன்னா நாங்க என்னங்க பண்ணுவோம்? நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். இல்ல, அவனுக்கு எதுவும் ஆகாது. நீ வருவ, திரும்ப நீ வீட்டுக்கு வருவ. என்னங்க, என் மகனுக்கு எதுவும் இல்லல்ல? வாசுகி, போகக்கூடாதுமா. நான் சொல்றத கேளு. உள்ள போக கூடாதுமா. கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா. போக கூடாதா நீ? அதான் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, கொஞ்சம் அமைதியா இருங்க. மித்ரா, ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசி என்ன குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்காதமா. ஐயோ டாக்டர், நான் உங்களை கை காட்டி சொல்லல. உங்க நல்ல மனசுக்கு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நீங்க தான். அந்த வாழ்க்கை இவ்ளோ சீக்கிரம் முடியுதுன்னு நினைச்சு எனக்கு கஷ்டமா இருக்கு டாக்டர். ஒரு வானவில் கிடைக்கிற டைம் தான் என்னோட வாழ்க்கைக்கு ஒண்ணா. நான் என்ன டாக்டர் செய்யறது? நான் ட்ரை பண்றேன் மித்ரா. என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். நீ அழாத, நான் இருக்கேன்ல. என்ன நம்பு. நான் வினை பொழைக்க வைக்க என்னால முடிஞ்ச அத்தனையும் செய்வோம்மா. என்ன நம்புமா. ராம்கி அங்கிள் ஃபேமிலியா? ஆமா மேடம். ஏன் என்னாச்சு? வினய் சருக்கு மறுபடியும் சீரியஸ் ஆயிடுச்சாம். ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். என்ன சொல்ற சசி? நிஜமாவா? ஆமா. இங்க எல்லாரும் சோகமா இருக்கிறத பார்த்தா கண்டிஷன் சீரியஸ் தான் நினைக்கிறேன். வினய்க்கு என்ன ஆச்சு? இப்ப நல்லா இருக்கானா? கான்ஷியஸ் இருக்கா இல்லையா? இவங்க எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறாங்க? சொல்லு சசி. அது எனக்கு தெரியல மேடம். சீரியஸ்னு சொன்னாங்க. நான் இன்னும் போய் பார்க்கல. அங்க ஆளா முன்னாடி அந்த மித்ரா தான் இருக்கான். அதான் நான் அங்க போக கூட இல்ல. விஷயம் கேள்விப்பட்டதும் சரி உங்ககிட்ட சொல்லிடலாமேன்னு தான் நான் கால் பண்ணேன். சரி சரி நீ வை, நான் வரேன். என்ன இது, சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா இவங்க இவ்ளோ பதட்டப்படுறாங்க. சரி, என்னமோ பண்ணட்டும். சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. சொல்லியாச்சு. இவங்கள புரிஞ்சுக்கவே முடியலையேங்க. திடீர்னு நீ யாரோ நான் யாரோன்னு இருக்காங்க. திடீர்னு ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் நம்புறதா வேண்டாமானே தெரியல. அன்புக்கும் குற்ற உணர்ச்சிக்குமான போராட்டம் தான் வாசுகி. அவங்க போக்குல விட்டுரு. இருக்கிறதும் போறதும் அவங்களுடைய விருப்பம் தான். இல்லங்க, அன்னைக்கு அந்த நிலைமையில நம்மள. இல்ல வாசுகி, அந்த நிலைமையில நீயா இருந்தாலும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணிருப்ப. என்னால அவங்கள புரிஞ்சுக்க முடியுது. விடு, நீங்க எங்க இருங்க, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். என்னமோ அந்த தாராவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. சரிம்மா, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. டயர்டா இருப்பீங்க. அம்மா, கெஸ்ட் ரூம்ல போய் படுத்துக்கிறீங்களா? இல்லம்மா, நான் இங்கே இருக்கேன். திடீர்னு ஏதாவதுன்னா நான் என்ன செய்ய? அதான் நான் இருக்கேன் இல்லம்மா. உள்ள சிஸ்டரும் இருக்காங்க.
நீங்க வீட்டுக்கு போக சொன்னாலும் போக மாட்டேங்கிறீங்க. இப்படி உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்கம்மா. என் பையன் இப்படி முடியாம கிடக்குறான். இனி எனக்கு என்ன ஆனா என்னம்மா? அம்மா, நீங்க எனக்கு சொன்னதையே தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்பிக்கைதாம்மா எல்லாம். அவருக்கு எதுவும் ஆகாது, உங்களுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. நீங்க தாமா நம்ம குடும்பத்தோட ஆதாரம். நீங்களே இப்படி விரக்தியா பேசினா என்ன செய்யறது சொல்லுங்க. வாங்க போலாம். வேண்டாமா, சொன்னா கேளு, நான் உன் கூடயே இருக்கேன். சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி, பெட்ஷீட் ஆவது. எனக்கு எதுவும் வேண்டாம். நான் தூங்கலாம் மாட்டேன். நீ போய் ரெஸ்ட் எடு. டைம் ஆகுது பாரு. வாசுகி அம்மா, இவங்களுக்காகவாவது வினைக்கு எதுவும் ஆகக்கூடாது. நம்ம நம்பிக்கைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அதனால உங்க பையனுக்கு எதுவும் ஆகாதுன்னு நீங்க நம்புங்க. அவருக்கு எதுவும் ஆகாதுமா. ரொம்ப நன்றிமா. எனக்கு நன்றி எல்லாம் எதுக்குமா? நான் எப்படி பார்த்தா நான் தான் உனக்கு ஆறுதல் சொல்லணும். ஆனா நீ எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. எனக்கு நேத்து அவர் திடீர்னு மயங்கி விழுகவும் ரொம்ப பயமாதாமா இருந்துச்சு. ஆனா அப்புறம் தான் யோசிச்சேன், நாம நம்பிக்கைய விடாத வரைக்கும் நம்மள தாண்டி எதுவும் நடக்காது. எப்போ நாம அந்த நம்பிக்கையை இழக்கிறோமோ அப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு தோணுச்சு. இப்போ நான் 100% நம்புறேன், வினைக்கு எதுவும் ஆகாது. நீங்களும் நம்பணும். சரிம்மா, நீங்க காஃபி குடிச்சிட்டு இருங்க. நான் போய் டாக்டர் ஏதாவது சாப்பிட்டாரான்னு பாத்துட்டு அவருக்கும் போய் காஃபி கொடுத்துட்டு வரேன். இவ என்ன இப்படி ஆயிட்டான்? இப்ப இவ இருக்க நிலைமையெல்லாம் ஆர்கியூ பண்றதெல்லாம் வேண்டாம். பேசாம அவ போக்கிலே போவோம். சரி மித்ரா, உன் நிலைமை எனக்கு புரியுது. நீ அழாத, கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும். தீபா, நீ நர்ஸ் தானே? வினய் எப்படி இருக்காரு? உண்மையை சொல்லு தீபா. ஹே, நல்லாதான் இருக்காரு மித்ரா. மயக்கம் தெளிஞ்சிருச்சுன்னா எல்லாமே நார்மல் ஆயிடும். அது வரைக்கும் தான் பிரச்சனை. நீ ஃபர்ஸ்ட் பயப்படாத. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அண்ணா, டாக்டர் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொன்னாரே. ஹே, பிரச்சனைனா நீ நினைக்கிற மாதிரி பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. மயக்கம் தெளிஞ்சிட்டா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்க்க ஈஸியா இருக்கும், அவ்வளவுதான். நீ நிஜமா தான் சொல்றியா? ஆமா மித்ரா. என்ன இது? ஏதோ வேற வழியே இல்லாம கல்யாணம் பண்ணிருக்கான்னு நினைச்சா இவ இவ்ளோ சீரியஸா இருக்காளே.
நிஜமாவே தாரா தானா இது? என்ன திடீர்னு இப்ப என்கிட்ட ரொம்ப அன்பா பேசுற மாதிரி பேசுறா? நிஜமாவே என் மேல கரிசனம் வந்துருச்சா என்ன? உண்மையிலேயே நீங்க என்கிட்ட இவ்ளோ அக்கறையா பேசுறது எனக்கு ஆறுதலா இருக்கு. இந்த குடும்பத்துக்கு நான் யாரோ இல்ல. நீங்க வினய் மேலயும் இந்த குடும்பத்து மேலயும் இவ்ளோ பாசம் காட்டுறதுக்கு ரொம்ப நன்றி. என்ன திடீர்னு நான் யாரோ தேர்ட் பர்சன் மாதிரி நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா இருந்தவங்க தானே. இடையில சில கசப்பான சம்பவங்கள் நடந்து போச்சு. அதையெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் நம்ம ரெண்டு குடும்பமும் பழைய மாதிரி வரணும். அதுதான் என்னோட ஆசை. நீ இவ்ளோ மெச்சூர்டா பேசுறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு தாரா. இந்த பக்கம் வந்துருச்சுல, இனிமே நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு இடையில ஒரு சின்ன மனஸ்தாபம் கூட வராது பாரு. அப்ப எழுந்து வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். அட வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க வாங்க. தாரா நில்லுங்க ஒரு நிமிஷம். நீங்க தான் தாரான்னு எனக்கு இன்னைக்குதான் தெரியும். வினய் மேரேஜ் அன்னைக்கு உங்களை பாத்திருந்தாலும் யாரோன்னு நினைச்சு இருந்துட்டேன். நான் யாருன்னு கேட்க மாட்டீங்களா? நீங்க இவ்ளோ நேரம் சொல்லிட்டு இருந்தீங்களே ரெண்டு குடும்பமும் பழைய மாதிரி ரிலேஷன்ஷிப்ப கண்டினியூ பண்ணுங்கன்னு. அந்த குடும்பத்துல நானும் ஒருத்தி தான், வினயோட சித்தி. ஓ, நீங்க தானா அது? வினய் உங்களை பத்தி சொல்லிருக்கான். நீங்க மும்பைல இருந்தீங்கல்ல? ஆமா, வினய் கல்யாணத்துக்காக தான் நாங்க சென்னைக்கு வந்தோம். இப்ப இங்கே தங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஓ, இப்ப நீங்க வினய் வீட்ல தான் இருக்கீங்களா? உண்மையா சொல்லணும்னா எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல தாரா. ஏதோ வேலைக்காரி மாதிரி அந்த வீட்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நமக்குன்னு ஒரு தனி வீடு இருந்தா தானே நாம நினைச்ச மாதிரி இருக்க முடியும். இவங்க எதுக்கு நம்மள தேடி வந்து இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க? ஐயோ, நான் ஒருத்தி தேவையில்லாம என் புலம்பல் எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க வினய கல்யாணம் பண்ணிக்காம விட்டுட்டோன்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னே தெரியலங்க. அந்த நேரத்துல அப்பா அம்மா வந்து எனக்கு சரியான அட்வைஸ் கொடுக்காததால நான் அப்படியே குழம்பி போயிட்டேன். இந்த நிமிஷம் வரைக்கும் வினய கல்யாணம் பண்ணிக்காம போனது நல்லதுக்கா கெட்டதுக்கானே எனக்கு தெரியல. இவ என்ன சொல்ல வரானே புரிஞ்சுக்க முடியலையே. வினய கல்யாணம் பண்ணிக்காம விட்டதை நினைச்சு சந்தோஷப்படுறாளா, இல்லன்னா மிஸ் பண்ணிட்டோன்னு நினைச்சு வருத்தப்படுறாளா? நீ என்ன சொல்ல வரேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது தாரா. ஆனா நீ வினய கல்யாணம் பண்ணிருந்தா மித்ரா இப்ப இருக்கிற நிலைமையில தான் நீயும் இருந்திருப்ப. யாரா இருந்தாலும் அது கஷ்டம் தானே. என்ன கேட்டா அந்த கடவுள் சரியான நேரத்துல வந்து உன்னை காப்பாத்திட்டாருன்னு தோணுது. ஆனா இந்த மித்ரா போடுற ஆட்டம் இருக்கு பாரு, பா தாங்க முடியல. ஒன்னா நம்பர் ஃப்ராடா இருக்கா. அப்படியே நல்லவ மாதிரி நடிச்சு நடிச்சு எல்லாரையும் மயக்கிடுறா. நீ இருக்க வேண்டிய இடத்துல யார் வந்து இருக்கணும்னு எழுதி இருக்கு பாரு. ஆண்டி, மித்ரா ஃப்ராடுன்னு சொன்னீங்களே, அப்படி என்ன பண்ணா அவ? ரொம்ப ஆர்வமா இருக்காளே. நான் நினைச்சது சரிதான் போல. இவகிட்ட எதையுமே சொல்லக்கூடாது, இப்படியே சமாளிச்சிடணும். அது விடுமா, அது என்னோட பாடு. சோ இப்போ பேச்சு அது இல்ல, என்னமோ சொன்னியே ஒரிஜினல் பொண்டாட்டி தரா. வினய் இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்க கூட பழகி இருக்கலாம். அத அந்த பொண்ணுங்க லவ்னு தப்பா கூட நினைச்சிருக்கலாம். ஆனா எனக்கு அத பத்தி எல்லாம் கவலையே இல்ல. ஆனா அந்த எத்தனையோ பொண்ணுங்கள்ல நீயும் ஒண்ணு. நான் அப்படி இல்ல. வைஃப் ஆஃப் வினய், அது நான் மட்டும்தான். நீ உன்னோட டிராமா, டபுள் கேம் அதையெல்லாம் டாக்டர் வாசுகி அம்மா இவங்களோட நிறுத்திக்கணும். ஏன் பக்கம்லாம் வரக்கூடாது, புரியுதா? என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? ஐயோ, கூல் கூல், கோவப்படாதீங்க ஹை கிளாஸ் மேடம். ஆக்சுவலா நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல.
என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை. ஒரு நல்ல பொறுப்பான மனைவியா அவரை பாத்துக்கிற வேலை எனக்கு இருக்கு. சோ இந்த மாதிரி நேரத்துல உங்கள மாதிரி தேவையில்லாத ஆள்கிட்ட எல்லாம் பேசுற மூட்ல நான் இல்லைன்னு சொல்றேன். அவ்வளவுதான். ஆடுடி ஆடு. எல்லாம் அஸ்வின் கண்ணு முழிக்கிற வரைக்கும் தான். ஐயோ, இன்னுமா நீ அஸ்வினை நம்பிட்டு இருக்க? உன்ன சின்ன பொண்ணுன்னு எல்லாரும் சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. தேவையில்லாம எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? நான் வரேன். போடி போ. உன்னை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஏன் நல்ல நேரமா உன் கெட்ட நேரமான்னு எனக்கு தெரியல. இப்படி வந்து கோமால கிடக்குற. அஸ்வின் இனியாவது உனக்கு புரியுமான்னு தெரியல. தான் காதலிக்கிற பொண்ணு தன்னை காதலிக்கலனா உடனே அவளை பழி வாங்கணும்னு நினைக்கிறது தப்பு அஸ்வின். இப்பவும் சொல்றேன், உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீ குணமாயி சீக்கிரம் எந்திரிச்சு நடமாடணும் தான் நான் நினைக்கிறேன். இந்த வாழ்க்கையில இதுதான் என் லட்சியம். இத நான் இந்த காலத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிருவேன். இதை என்னால செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு நான் உறுதியா நம்பிட்டு இருந்த காலம் ஒண்ணு இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த வாழ்க்கையில அடுத்த நொடி என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதுங்கிற பக்குவம் வந்திருக்கு. ஏன்னா நான் என்ன குறிக்கோளோட சென்னைக்கு வந்தனோ அதெல்லாம் திசை மாறி என்னென்னமோ நடந்து போச்சு. அதனால என் கையில எதுவுமே இல்ல. எல்லாம் உன் கையில தான் இருக்கு. உன் மனசுப்படிதான் நடக்குது. நீ எதை எங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதுதான் கிடைக்கும். நீ எனக்கு என்ன கொடுக்க போறன்னு தெரியாது. ஆனா எனக்கு என்ன வேணும்னு கேக்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் கேக்குறேன். கொடுக்கறதும் கொடுக்காததும் உன்னோட இஷ்டம். நான் உன்கிட்ட மன்றாடி கேக்குறேன். என்கிட்ட என் வினையை திருப்பி கொடுத்துரு. என் வினையை திருப்பி கொடுத்துரு. யாருக்கு உடம்பு சரியாகணும்னு இங்க வந்து மனமுருகி வேண்டிக்கிட்டு இருக்க? என் புருஷன் வினய். உன் வீட்டுக்காரர் உடல்நலம் குணமாகணும்னு எதுக்கு கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்கிற? உன் கணவர் உடல்நலம் மோசமானதுக்கு காரணம் அந்த கடவுள்னு தானே நினைச்ச? கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதானே நம்ம வாழ்க்கையில நடக்குது. அப்படி என்ன உன் வாழ்க்கையில நடந்துச்சு? என்கிட்ட நீ தயங்காம சொல்லலாம். அது நந்திக்காதுல சொன்ன ரகசியம் மாதிரி பத்திரமா இருக்கும். சொல்லுமா. அவருக்கு உடம்பு சரியில்லாம போன அன்னைக்கு காலையில இருந்து அபசகுணமாவே நடந்துட்டு இருந்துச்சு. அப்பவே எனக்கு இன்னைக்கு ஏதோ அசம்பாவிதம் நடக்க போதுன்னு தோணுச்சு. ஆனா நான் தான் கண்டுக்காம அலட்சியமா இருந்துச்சேன். அப்படி என்ன அபசகுணம் நடந்துச்சு? தாலி பிரிச்சு போடுறதுக்காக கல்யாண பட்டு புடவைய கட்டிட்டு வந்தப்போ ஆணியில மாட்டி கிழிஞ்சிருச்சு. தாலி பிரிச்சு கோக்கும் போது கழுத்துல போட்டிருந்த மாத்து தாலி நழுவி கீழே விழுந்துருச்சு. இதெல்லாம் நடக்கும் போதே நான் உஷாரா இருந்திருக்கணும். அதாவது நீ சொன்னதெல்லாம் அபசகுணம்னு நினைக்கிற. நீ அது அபசகுணம் நினைச்சதுனாலதான் அது கெடுதெல்லாம் முடிஞ்சிருச்சு. தானா நடக்கிற செயல் நம்ம கவனத்தை ஈர்க்கும் போது அது நல்லது நடக்க போறதுக்கான அறிகுறின்னு உணர்ந்தா நல்லதுதான் நடக்கும். கெட்டது நடக்க போகுதுன்னு நினைச்சா கெட்டதுதான் நடக்கும்.
நீயும் உன் வீட்டுக்காரர் குணமாகி திரும்பி வருவாருன்னு மனசார நினைச்சுக்கோ. அவர் கண்டிப்பா நல்லபடியா எழுந்து வருவாரு. அதுக்கு நான் சொல்றத செய். அங்க இருக்கிற அரச மரத்து கிளையில ஒரு மஞ்சத்தாலி வாங்கி 3 முடிச்சு போட்டு மனமுருகி உன் தாலிய காப்பாத்த சொல்லி வேண்டிக்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். உன் வாழ்க்கையே இதுக்கு நீ அடகு வச்சுதான் அவங்க கொடுத்த அற்ப பணத்தை வாங்கின. இங்க பாரு மித்ரா, வினய் சார் நல்லா இருக்கணும், இந்த நோயில இருந்து மீண்டு வரணும்னு நீ நினைக்கிறத பத்திலாம் நான் எதுவுமே சொல்லல. அந்த எண்ணம் எனக்கு கூட இருக்கு. ஏன் இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா அவங்க கையால நாங்க சம்பளம் வாங்கியிருக்கோம். என்ன எங்களோட இந்த வேலையெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலோட முடிஞ்சது. நீ அவங்க வீடு வரைக்கும் போய் வேலை பார்த்துட்டு இருக்க. அதுதான் உனக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நான் அவருக்காக இதெல்லாம் பண்றது இந்த ஹாஸ்பிட்டல்ல செய்யற ஒரு வேலை மாதிரின்னு சொல்றியா? ஆமா, அன்னைக்கு நீ அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டேன்னு என்கிட்ட சொல்லும் போது இததானடி சொன்ன. மித்ரா, உன்னை நான் பேசி மடக்கணுங்கிறதுக்காக சொல்லலடி. நீயே நினைச்சு பாரு, வினய் சார் சாக போறாருன்னு தெரிஞ்சுதான் இந்த 6 மாசம் அக்ரிமெண்ட் போட்டு அவரோட மனைவிய உன்னை கூட்டிட்டு போனாங்க. இப்ப அந்த காலகட்டம் நெருங்கிடுச்சு. இதுக்கு மேலயும் எமோஷனலா அவங்க குடும்பத்தோட கனெக்ட் ஆகி அட்டாச் ஆயிடாத. வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இனிமே நம்ம குடும்பத்தையும் பொழப்பையும் பாப்போம்னு நினை. அப்பதான் உன்னோட ஃபியூச்சர் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். இப்ப அந்த காலகட்டத்தை எல்லாம் நான் தாண்டிட்டேன் தீபா. இனிமே என்னால இந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. ஏய், என்னடி சொல்ற? ஆமா தீபா, வாசுகி அம்மா என்ன சொந்த மக மாதிரியே நினைச்சு எந்த இடத்துலயும் என்ன விட்டு கொடுக்காம பாசத்தை கொட்டுறாங்க. கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணது டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும்னாலும் என்னைக்குமே அவரு அத வெளியில காட்டிக்கிட்டதே இல்ல. ஒரு பொண்ணுக்கு தர வேண்டிய மதிப்பையும் மரியாதையையும் அதே நேரம் ஒரு மாமனாரா அவர் என்கிட்ட காட்டுற பாசத்தையும் என்னால எப்படி ஒதுக்கி தள்ள முடியும்? இதையெல்லாம் தாண்டி வினய் அவர் என் மேல வச்சிருக்கிற அன்பையும் காதலையும் என்னால எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது தீபா. அத பண்ணாலும் உன்னால புரிஞ்சுக்க முடியாது. இப்ப சொல்றேன் தீபா, எனக்கு வினய தவிர வேற வாழ்க்கை இல்ல. வினய் அவர் கண்ணெதிரில் இருக்கிற மரணத்தை ஜெயிச்சுட்டு வந்தாலும் வரலனாலும் கடைசி வரைக்கும் அவர் நினைச்சுக்கிட்டேன் அவருக்காகவே நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருவேன். ஏய் மித்ரா, ஏ என்னங்க, இனிமேலும் லேட் பண்ண வேண்டாம். வினய உடனே வெளிநாடு கொண்டு போயிடுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஆமாம் மேம், அக்கா சொல்கிறது கரெக்ட் தான். உடனே வினையை ஃபாரினுக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்.